நமசிவாய. வருகின்ற 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறவிருக்கிறது. ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போறார். இந்த ஒரு பயிற்சியில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக ராகு கும்பத்தில் இருக்கும் பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன், அந்த கோட்டை மாரியம்மன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கும்பத்தில் இருக்கும் பொழுது வழிபட வேண்டிய தெய்வம். இது உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் ராகு கும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பீரியட் ஃபுல்லாகவே எப்பெல்லாம் முடியுமோ சேலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மனை வழிபட்டு ஒரு 4 தீபங்கள் ஏற்றி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயமும், கேது சிம்மத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உச்சி பிள்ளையார், திருச்சி உச்சி பிள்ளையார், இந்த திருச்சி உச்சி பிள்ளையார் பார்த்துட்டு அவருக்கு ஒரு 7 விளக்குகள் போட்டுக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரியான எப்பெல்லாம் முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்து வருவது அதிகப்படியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மேலும் பார்த்தோம்னா இந்த ஒரு பயிற்சிக்கு நம்மளுடைய பூஜா ஹோமம்.orgல நம்ம ராகு கேது ஹோமம் செய்யவிருக்கிறோம். குறிப்பாக அதில் பிரத்யேகமாக ஒரு ஆகர்ஷண சந்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கொடுக்க இருக்கிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். நமசிவாய்.